மகா கந்த சஷ்டி விரதத்துல மிகவும் சக்தி வாய்ந்த கடுமையான விரதம் அப்படின்னா அது மிளகு விரதம் தான். இந்த விரதத்தை இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் 48 நாளுக்குள்ள நடந்துரும் அப்படின்றது ஐதீகம். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முதல் நாள் ஒரு மிளகும், 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 7 நாட்கள் சூரசம்காரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் வரையும் 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகாய் அதிகரிச்சுட்டு போகணும். தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். மிளகு தண்ணீர் 2 மட்டும்தான் நம்மளோட உடம்புல எடுத்துக்கணும். மத்த எதுவுமே சாப்பிடக்கூடாது. எப்பவும் முருகனோட மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இல்லன்னா கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி பாடல்களை நம்ம பாடலாம். 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதும் முருகனை வழிபட்டுட்டு அவருக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அந்த நெய்வேத்தியத்தை முதல்ல சாப்பிட்டு தான் நம்மளோட விரதத்தை நினைவு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க விரத சாப்பாடை எடுத்துக்கலாம். இந்த வருஷம் நீங்க முருகனுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்க போறீங்களா? அப்ப கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, நல்லதே நடக்கும்.